அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆல இம்ரான் சூராவினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை யாருக்காக நான் படைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சொர்க்கம் இரையச்சமுடையவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த இரையச்சம் உள்ளவர்களின் 3 தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த 3 தன்மைகள் யாரிடம் இருக்குமோ அவர்கள் சொர்க்கவாசிகள். சொர்க்கவாதிகளுக்கான அடையாளங்களாக அல்லாஹ் 3 தன்மைகளை ஆல இம்ரான் சூராவினுடைய 133, 34வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதில் முதலாவது தன்மை அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வஸ்ஸர்ரா. இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். இன்பத்தில் சந்தோஷத்துல மட்டுமல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். சொர்க்கவாசிகளுடைய முதல் அடையாளம். இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வல் காதிமீனல் கைத். அவர்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது தன்மை வல் ஆஃபீன அனின்னாஸ். மனிதர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த 3 தன்மை உடையவர்கள் சொர்க்கவாதிகள். அவர்களுடைய அடையாளம், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் தன்னுடைய இறைவனின் பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட பேருபகாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அந்த வசனம் முடிகிறது. இப்போ இதுல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த 3 தன்மைகளில் இரண்டாவது தன்மையை இப்போது நாம சிந்தனைக்காக எடுத்துக்கிறோம். வல் காதிமீனல் கைத். கோபத்தை மென்று விழுங்கி விடுவது சொர்க்கவாசிகளினுடைய ஒரு தன்மை என்று அல்லாஹ் கூறுகின்றான். பொதுவாகவே இந்த கோபம் அப்படின்றது ஆதமுடைய மக்களோடு சேர்த்து படைக்கப்பட்ட ஒரு தன்மை தான் கோபம். கோபம் இல்லாத மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரும். சில நேரங்களில் அந்த கோபம் சினமாக மாறும். யார் அந்த கோபத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்குமோ அவர்கள் நிறைவு பெற்ற மனிதர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஷைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னதா ஒரு செய்தி வருது. மனிதர்களை வழி தவற செய்ய, மனிதர்களை வழியெடுக்க நான் கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் அவர்களை கோபப்படுத்துவது அப்படின்னு ஷைத்தான் மூசா நபிகிட்ட சொல்லியிருக்கிறான். ஏன்னா மனிதனுக்கு கோபம் விட்டால் அவன் கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரியே ஆயிடுவான். பைத்தியத்துக்கும் கோபப்படுறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பைத்தியம் வந்துருச்சுன்னா தன்னிலை மறந்தவனை தான் பைத்தியம்னு சொல்லுவோம். கோபத்தில் இருக்கிறவனும் தன்னிலை மறந்தவன். தான் யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து இதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும், இதனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், எதுவுமே அவனால கணிக்க முடியாது அந்த கோபத்தில். மரியாதைக்குரியவர்களே, ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவுசினி யா ரசூல் அல்லாஹ், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. அப்போ இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபப்படாம இருங்க அப்படின்னாங்க. அவங்க அறிவுரைனா நல்ல நீண்ட பெரிய அறிவுரைகளை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சிம்பிளா முடிச்சுட்டாங்க, கோபப்படாம இருங்க. இதுவே பெரிய அறிவுரை தான். அவங்க மீண்டும் கேட்டாங்க, அவுசினி யா ரசூல் அல்லாஹ், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. மறுபடியும் அதையே தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபப்படாம இருங்க. மூன்றாவதாக அந்த நபித்தோழர் கேட்டாங்க ரஸியல்லாஹு அன்ஹு, அவுசினி யா ரசூல் அல்லாஹ், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. மூன்றாவது முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அறிவுரையை தான் சொன்னாங்க, லா தகதப், கோபப்படாம இருங்க. கோபப்படாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அறிவுரை.
எல்லாராலும் அப்படி இருந்துடவும் முடியாது. ஏன்னா கோபத்துல மனிதன் பல தவறுகளை செய்து விடுகின்றான். இந்த உலக வாழ்க்கையிலே வந்து ஏற்படக்கூடிய பல தீமைகள்ல முக்கியமான ஒரு 3 தீமைகளை எடுத்து பார்ப்போமே ஆனால் அது கோபத்தினால் ஏற்படுகிறது. முதலாவது தீமை என்ன? உறவுகள் துண்டிக்கப்படுது. கோபத்துல என்றைக்கோ எப்போதோ பேசிவிட்ட ஒரே ஒரு வார்த்தை, அதன் காரணத்தினால் தந்தை மகனுடைய உறவு பேசுறதே இல்லை. அத்தாவும் பையனும் பேசி பல மாதங்கள் ஆயிருச்சு. சகோதர சகோதரிகள் பேசி பல வருடங்கள் ஆகிவிட்டது, பேசுறதில்லை. கோபத்துல என்னைக்கோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. கோபத்தினால் உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோபத்துல தான் தலாக்கு, ஹுலா, டைவர்ஸ் இதெல்லாம் நடக்குது, மிக அதிகமா நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நீதிமன்றங்கள்ல அதிகமாக விவாகரத்துக்காக வேண்டி வராங்க. தலாக்கும் அதிகமாக நடக்குது. தலாக்கை விட ஹுலா இன்னும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இது எதனால நடக்குது அப்படின்னா, கோபத்துல தலாக்குன்னு சொல்லிடுறது, கோபத்துல கணவரை விட்டு பிரியணுன்ற முடிவுக்கு வந்துடுறது. இவங்க சரியா வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாசம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க, 2 வருஷம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க, ஒரு 5 வருஷம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிருக்க மாட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருடைய நல்லது கெட்டதை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. அதற்குள் பிரிய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஈகோ, கோபம். அந்த கோபம் சில நேரங்கள்ல வாழ்க்கையை சீர்குலைத்து விடும். விவாகரத்தாய் பிரிஞ்சு போன பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, ஆஹா குழந்தைங்களுடைய லைஃப் போயிருச்சு, கொஞ்சம் நம்ம பொறுமையா நிதானமா இந்த விஷயத்தை பொறுத்து போயிருக்கலாமே, எத்தனையோ விஷயங்களை பொறுத்து போற மாதிரி, குழந்தைக்கு அத்தான்னு இருந்திருக்குமே, என் பிள்ளைக்கு அம்மான்னு இருந்திருக்குமே அப்படின்னு பிரிஞ்சு போனதற்கு பிறகு கவலைப்பட்டு எந்த பலனும் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க? அறிவுரை சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரேன்னு கேட்கும்போது கோவப்படாம இருங்கன்னாங்க. ஏன்னா அந்த கோபத்துக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சிறைச்சாலைகள்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். சிறைகள்ல இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவசரத்துல பண்ணிட்டோம், கோபத்துல பண்ணிட்டோம். கொலைகாரன் கூட கொலை செஞ்சுட்டு ஜெயிலில் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேட்டு பார்த்தா அவசரத்துல பண்ணிட்டேங்க, ஒரு கோபத்துல கொலை பண்ணிட்டேன், அந்த ஒரு செகண்ட் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம பண்ணிட்டேன், இப்போ லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆயிருச்சு, வாழ்க்கையே போயிருச்சு ஜெயிலில். அப்போ கோபம் அப்படின்றது வந்து மனிதனை வழி தவற செய்வதற்காக வேண்டி ஷைத்தான் பயன்படுத்துகின்ற முதன்மையான ஆயுதம் கோபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விஷயங்களுக்காக கோபப்படவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்க விஷயங்களுக்காக கோபப்படுவாங்கன்றதை பார்க்கிறோம். ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி ரஸியல்லாஹு அன்ஹு ஒரு தங்க மோதிரம் அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க ஒரு முறை. அப்போ ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்கன்னு வருது ஹதீஸ்ல. தங்கம் என்னுடைய உம்மத்துடைய ஆண்களுக்கு ஹராம்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த தங்க மோதிரம் இருக்கே, இதே ஆபரணத்தை அல்லாஹ் சூடாக்கி நாளை நரகத்திலே வேதனை செய்வான் அப்படின்னு கோபமா சொன்னாங்க. மார்க்க விஷயங்களுக்காக ரசூலுல்லாஹ் கோவப்பட்டிருக்கிறாங்க. தான் ஹயாத்தாக இருக்கும் போதே அஸ்வதே அனசின்னு ஒருத்தன் வந்து நானும் நபி அப்படின்னு போலியாக வாதம் செய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டிருக்கிறாங்க. நான் ஹயாத்தா இருக்கும் போதே ஒருத்தன் வந்து நானும் நபின்னு போலியா வாதம் செய்யறான், இந்த அஸ்வதே அனசியை துடைத்து எரிந்து விட்டு என்னுடைய உள்ளத்தை குளிர்விப்பவர்கள் உங்களில் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டிருக்கிறாங்க. ஆனா மார்க்க விஷயங்களுக்காக கோவப்பட்டிருக்கிறாங்க. உலக விஷயங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டது கிடையாது. ஒரு முறை ஹுனைனுடைய யுத்த களம், ஹுனைனுடைய யுத்தம் முடிந்து போர் செல்வங்கள், போர்ல கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி செல்வங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். யார் யாருடைய ஈடுபாடு எவ்வளவு இருந்துச்சு, யார் யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒருத்தர் சொன்னாரு, இந்த பங்கீடு வந்து ஒரு அநியாயமான பங்கீடு, இது வந்து சரியா பிரிச்சு கொடுக்குற மாதிரி தெரியல, இது ஒரு அநியாயமான பங்கீடாக தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுக்கறது அநியாயமான பங்கீடுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை, பொறுமையா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு சரியா பிரிச்சு கொடுக்கலன்னா அப்புறம் யாரு தான் உங்களுக்கு சரியா பிரிச்சு கொடுப்பாங்க சொல்லிட்டு பொறுமையா சொன்னாங்க,
லகது ஊதிய அஹி மூசா அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர. என்னுடைய சகோதரரான மூசா இதைவிட அதிகமான மனவேதனைக்கு ஆளாக்கப்பட்டார். அவர் பொறுத்துக்கிட்டாரு, நானும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு உலக காரியங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படலை. ஆனா அல்லாஹ் விட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயம் அப்படின்னா அல்லாஹ் ரோஷக்காரன். அதை நம்ம பார்க்குறோம். அதாவது குர்ஆன்லயே தனக்கு ஈக்குவலா வந்து நின்றுக்கிட்டு நானும் ரப்புன்னு வாதம் செஞ்சவன் ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா அப்படின்னு வாதம் செஞ்சான். நான் தான் பெரிய ரப்பு, அல்லாஹ்க்கெல்லாம் பெரிய ரப்பு நான் தான் அப்படின்னு வாதம் செஞ்சவன் தான் ஃபிரௌன் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஃபிரௌன்ட்ட பேசுறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கும் போது அல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. நீங்க ஃபிரௌன்ட்ட போய் பேசும்போது கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க, கொஞ்சம் மென்மையா பேசுங்க, ரொம்ப ஹார்டா கடுமையா பேசிடாதீங்க. யார்கிட்ட? அல்லாஹ்க்கு ஈக்குவலா வந்து நின்றுக்கிட்டு நானும் இறைவன் சொல்லி வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட பேசுறதுக்காக அல்லாஹ் அனுப்பும் போது நபிமார்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, அவன்கிட்ட போய் ரொம்ப கடுமையா நீங்க பேசிடாதீங்க, சாஃப்டா பேசுங்க, மென்மையா விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, அவனுக்கும் நேர்வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் வருது. ஆனா அதே அல்லாஹ் தன்னுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் ரோஷக்காரன். இதே ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்க சத்தம் போயிடக்கூடாது. நபியுடைய சத்தத்துக்கு மேல கொஞ்சம் கூட உங்க சத்தம் உயர்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி சத்தம் மேல போச்சு, அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுடைய அமல்களை நான் அழித்து நாசமாக்கிடுவேன், ஒண்ணுமில்லாம நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய தூதருடைய விஷயம்னு வந்துட்டா அல்லாஹ் எவ்வளவு ரோஷக்காரன் என்பதை குர்ஆன்ல நம்மால் பார்க்க முடிகிறது. மரியாதைக்குரியவர்களே, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விஷயத்துல உலக விஷயங்கள்ல அவர்கள் கோவப்பட்டது கிடையாது. மனிதர்கள்ல பொதுவா 3 வகையினர் இருக்கிறாங்க. முதலாவது வகை யாருன்னா, கோபம் லேட்டா வரும், சீக்கிரமா அந்த கோபத்தை மறந்துடுவாங்க. இவர்கள் தான் மனிதர்களில் முதல் வகையினர். 2வது ஒரு வகை இருக்கு, கோபம் சீக்கிரமா வரும், ஆனா சீக்கிரமா அந்த கோபத்தை மறந்துடுவாங்க. இவர்கள் 2வது வகையினர். 3வது மனிதர்கள்ல ஒரு வகை இருக்கு, அதுலதான் நாம எல்லாரும் இருக்கிறோம். அதாவது கோபம் சீக்கிரமா வரும், அந்த கோவத்தை மறக்க மாட்டாங்க, அந்த கோவத்தை அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ள வச்சு 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 அதை வளர்த்து வளர்த்து அந்த கோவத்திலே துள்ளி குதித்து கொண்டிருப்பார்கள். அந்த கோவத்தை சீக்கிரமா மறக்க மாட்டாங்க. இவர்கள் மனிதர்களில் 3வது வகையினர். இதுல சிறந்தவர்கள் யார் தெரியுமா? முதல் வகைதான். லேட்டா கோபம் வரணும், சீக்கிரமா மறந்துடணும். இவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். இருக்கிறதுலே ஆக கெட்டவங்க யார் தெரியுமா? எடுத்த விஷயத்துக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு சொல்லி சீக்கிரமா கோவப்படுறதும், அந்த கோவத்தை மறக்காமல் அப்படியே அதை வளர்த்து கொண்டே இருப்பதும். இது எல்லாம் மனிதர்களிலேயே ஆக கெட்ட வகையை சார்ந்தவர்கள் இவர்கள். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல நற்குணங்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். ஒரு வசனத்துல, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே எல்லா நற்குணங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரர் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல ஆக உயர்ந்த ஒரு நற்குணம் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வே அதை கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய கிருபையால் நபியே அவர்களோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள், சாஃப்டா நடந்துக்கிறீங்க. யாரோட? தவறு செய்த அந்த மக்களோடு. வலவ் குன்த ஃபzzன் கலீதல் கல்பி லன்ஃபஸு மின் ஹவுலிக், அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க மட்டும் கொஞ்சம் கடுமையானவராய் இருந்திருந்தா, உங்களுடைய நேச்சர்ல கொஞ்சம் இறுக்கமான தன்மை அல்லது நீங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கடுமை இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களை விட்டு வெறுண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் ஜெயித்ததற்கு பல முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அந்த மென்மையாக பழகக்கூடிய அந்த தன்மை. எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் உறுதியேற்கலாமா? இன்ஷா அல்லாஹ் கோபத்தை கட்டுப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைக்கும் போது நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் வைத்து அல்லாஹ் படைத்தான். ஆனால் எது நல்ல குணம், எது கெட்ட குணம், எதை நாம் எடுத்துக்கணும், எதை நம்ம எடுத்துக்க கூடாது, எதை நம்ம விடணும் அப்படின்றத அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். அந்த வகையில் மனிதன் தவிர்க்க வேண்டிய கெட்ட குணங்களில் முதன்மையானது கோபம். அந்த கோபம் வந்துட்டாலும் கூட அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நின்ற நிலையில் உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. உட்கார்ந்தும் கோபம் கம்மியாகலையா, படுத்துக்கோங்க. அதாவது அந்த அந்த நிலையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். படுத்தும் கோபம் குறையலையா, ஒது எடுக்கணும். இன்னும் கோபம் அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றதா, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த இடத்திலே நமக்கு கோபம் வருகின்றதோ, வீட்டில் இருக்கா, வீட்டை விட்டு ஒரு அரை மணி நேரம் வெளியில போயிட்டு வாங்க, அந்த கோபம் சற்று தணிந்து விடும். அதனால நாம் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கோபத்திலிருந்து வெளியில வர்றதற்கான தீர்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுவது போல கோபத்தை மென்று விழுங்கி மனிதர்களை மன்னிக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளினுடைய தன்மைகளை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.